ஓம் சாந்தி. இன்று அவ்யக்த முரளிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள். முரளி தேதி 15/12/2024, ரிவைஸ் 28/2/2003 அன்று அவ்யக்த பாப்தக்குரிய மகா வாக்கியங்கள். இந்த முரளி பார்த்தீங்கன்னா சிவஜெயந்தி அன்று சொல்லப்பட்ட மகா வாக்கியங்கள். இது முரளியின் தலைப்பு சேவையின் கூடவே இப்பொழுது முழுமையாவதற்கு திட்டம் போடுங்கள், கர்மாத்தீத் நிலை அடைய ஆர்வம் வையுங்கள். பாபா என்ன சொல்றாங்கன்னா, சேவை செய்வதன் கூடவே சம்பூர்ணம் அடைவதற்கான பிளான் பண்ணுங்கன்றார். மற்றும் கர்மாத்தீத் நிலை அடைய ஆர்வம் வையுங்கள். இன்று சிவபாபா தன்னுடைய சாலிகிராம் குழந்தைகளோடு தனது மற்றும் குழந்தைகளின் அவதார நன்னாளை கொண்டாட வந்திருக்கின்றார். இந்த அவதார தினம் எவ்வளோ அதிசயமானது! தந்தை குழந்தைகளுக்கும் குழந்தைகள் தந்தைக்கும் பன்மடங்கு வாழ்த்துக்களை வழங்கி கொண்டிருக்கின்றனர். நாலாபுறமும் குழந்தைகள் குஷியில் இருக்கின்றனர். ஆஹா பாபா, ஆஹா நாம் சாலிகிராம் ஆத்மாக்கள், ஆஹா ஆஹா எனும் பாடல் பாடிய வண்ணம் இருக்கின்றனர். உங்களுடைய பிறந்த நாளான இந்த நாளையே நினைவார்த்தமாக துவாபர யுகத்திலிருந்து இன்று வரையிலும் கொண்டாடி வருகின்றனர். பக்தியும் பாவனைகள் குறைந்தது அல்லன்றார். ஆனால் அவர்கள் பக்தர்கள் தான், குழந்தைகள் அல்லன்றார். என்னதான் பக்தி பண்ணாலும் அவர்கள் குழந்தைகள் அல்ல, பக்தர்கள் தான்றார். அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறார்கள். நீங்கள் கல்பத்தில் ஒரு முறை அவதார தினத்தை கொண்டாடுகின்றீர்கள். அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் விரதம் மேற்கொள்கின்றார்கள். நீங்கள் ஒரே ஒரு முறை விரதம் மேற்கொள்கின்றீர்கள். உங்களை பார்த்தே அவர்களும் பின்பற்றுகிறார்கள். ஆனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் மகிமையில வேறுபாடு இருக்கின்றார் பாபா. அவர்களும் தூய்மைக்கான விரதம் எடுக்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாளுக்காக விரதம் எடுக்கின்றார்கள். நீங்கள் சங்கமிக பிராமணராக பிறந்தவுடனேயே தூய்மைக்கான விரதம் எடுத்துள்ளீர்கள். பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, முழுமையான தூய்மைக்கான விரதம் எடுத்தீர்களா அப்படின்னு பாபா கேட்குறார். அது தூய்மைக்கான விரதம் எடுத்தீங்க, வெறும் பிரம்மச்சரியத்துக்கு மட்டும் எடுத்திருக்கிறீர்களா அல்லது முழுமையான தூய்மைக்கான விரதம் எடுத்தீங்களா? பிரம்மச்சரியம் என்பது அஸ்திவாரம். ஆனால் பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, அதோடு மேலும் 4 இருக்கின்றார். 4லும் விரதம் எடுத்தீர்களா? 1 மட்டும் எடுத்தீர்களா? சோதனை பண்ணுங்க. கோபம் கொள்ள அனுமதி இருக்கா இல்லையா? கோபத்தினுடைய நண்பர்கள் இருக்கின்றார்கள்ன்றார். அதாவது அதனுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க. கோபம் இல்லை, ஆனால் கோபத்தினுடைய நண்பர்கள் இருக்கின்றார்கள். பெரிய பூதத்தை தியாகம் செய்து விட்டீர்கள். குடும்பத்தில் உள்ள தாய்மார்களுக்கும் பெரிய குழந்தைகள் மீது கூட அவ்வளோ அன்பு இருப்பதில்லை என்றார். மோகம் இருப்பதில்லை. ஆனால் பேரம்பேத்திகள் மீது மிகுந்த அன்பு இருக்கின்றார். சின்னஞ்சிறிய குழந்தைகள் மீது அதிக அன்பு இருக்கு. அவ்வாறு இங்கும் குழந்தைகளுக்கு பெரிய பூதங்களான 5 விகாரங்கள் மீது அன்பு குறைஞ்சிருக்கு என்பதை பாப்தாதாவும் பார்க்குறாரு. ஆனால் இந்த பூதங்களின் குழந்தை குட்டிகள் மீது சின்ன சின்ன அம்சம் மீது சிறிதளவு அன்பு இருக்கின்றார். சில குழந்தைகள் மிகவும் புத்திசாலித்தனமாக பேசுகிறார்கள். சொல்லட்டுமா அப்படின்னு பாபா கேட்கிறார். என்ன பேசுகிறார்கள் என்று சொல்லட்டுமா? சொல்லிவிட்டால் இன்றே விட்டு விட வேண்டும்ன்றார். தயாரா? விட தயாரா? அல்லது ஃபைலில் காகிதத்தை சேர்த்து வைப்பீங்களா? தந்தையிடம் உள்ள உறுதிமொழிகளின் ஃபைல் மிக மிக பெரியதாக ஆகிவிட்டதுன்றார். அவ்வளோ உறுதிமொழிகளை கொடுத்திருக்கின்றார் பாபா. அதனால் இப்பொழுதும் உங்களுடைய உறுதிமொழிகளுக்கான ஃபைலில் மேலும் ஒரு காகிதத்தை சேர்க்க மாட்டீர்கள் தானே? நீங்கள் அதை முடிவிற்கு கொண்டு வருவீர்களா அல்லது ஃபைலில் சேர்த்து கொள்வீர்களா? டீச்சர்கள் என்ன செய்வீர்கள்? செய்து முடிப்பீங்களா? வெறுமனே உறுதிமொழி செய்யாதீர்கள். அவ்வாறாயின் பாப்தாதா சிறிது கடும் ரூபத்தை எடுக்க வேண்டியிருக்கின்றார். அதாவது பாபாவுக்கு உறுதிமொழி கொடுக்கிறீங்க, ஆனால் அதை கொண்டு வரதில்லை. அந்த மாதிரி வெறுமனே உறுதிமொழி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சிறிது கடும் ரூபத்தை எடுக்க வேண்டியிருக்கின்றார். பாபா மற்றும் குழந்தைகளின் விஷயம் என்னவென்று கேட்டீர்களா? பாப்தாதா புன்னகை செய்கின்றார். ஏன் கோபப்பட்டீர்கள் என்று பாபா கேட்குறாரு. ஆனால் குழந்தைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் கோபப்படலை பாபா, என்னை கோபப்படுத்தினார்கள். நான் கோபம் கொள்ளவில்லை, என் கோபத்தை தூண்டினார்கள்
இப்போது பாபா என்ன சொல்வது? இது போல் குழந்தைகள் சொல்கிறாங்க. இப்போ பாபா என்ன சொல்வது அப்படின்னு பாபா கேட்குறார். பிறகு என்ன கூறுகின்றார்கள் தெரியுமா? பாபா, நீங்களே அங்கே இருந்தாலும் உங்களுக்கே கோபம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இவ்வாறாக இனிமையாக பேசுகின்றார்கள். பிறகு கூறுகின்றார்கள், பாபா, நீங்கள் புள்ளி ரூபம் மாற்றி மனித உடலில் பாருங்கன்றார். நீங்கள் மனிதனாக ஜென்மம் எடுத்து பாருங்கள். இப்போ சொல்லுங்கள், இப்படிப்பட்ட இனிமையில இனிமையான குழந்தைகளுக்கு பாபா என்ன சொல்லுவார்? அது மாதிரி பாபாட்ட சொல்கிறாங்களாம். அதுக்கு பாபா கேட்குறார், இப்படி இனிமையில இனிமையான குழந்தைகளுக்கு பாபா என்ன சொல்லுவார்? பாபா அவருக்கு இரக்கம்தான் வருது. சரி, நல்லது, இப்பொழுது மன்னிக்கின்றேன், இனி அவ்வாறு நீங்கள் செய்யக்கூடாது என்று கூறுகின்றார். ஆனால் குழந்தைகள் மிக மிக நல்ல நல்ல பதில் தருகின்றார்கள். தூய்மை என்பது பிராமணர்களாகிய உங்களுக்கு மிக பெரியதிலும் பெரிய அலங்காரம். எனவே உங்களுடைய சித்திரங்களுக்கு எவ்வளோ அலங்காரம் செய்கின்றனர். இது தூய்மையின் நினைவார்த்தமான அலங்காரன்றார் பாபா. சம்பூர்ண தூய்மை, மேலோட்டமான தூய்மை அல்ல, சம்பூர்ண தூய்மை உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்துன்றார் பாபா. ராயல்டி பர்சனாலிட்டி ஆகும். எனவே பக்தர்களும் ஒரு நாள் தூய்மைக்கான விரதம் கையாளுகிறார்கள். அது உங்களை பின்பற்றியே செய்கின்றார்கள். இரண்டாவது, அன்ன ஆகாரத்திலும் விரதம் கையாளுகின்றார்கள். அவசியம், அதுவும் அவசியமாகின்றதுன்றார். அதாவது உணவிலும் விரதத்தை கையாளுவது. ஏன்? பிராமணர்களாக நீங்களும் அன்ன ஆகாரத்தில் உறுதியான விரதம் கடைபிடித்தீர்கள். மதுபன் செல்ல படிவம் நிரப்பும் பொழுது, ஃபார்ம் நிரப்பும் பொழுது உணவை பற்றி நிரப்புகின்றீர்கள் அல்லவா? உணவில் தூய்மை உள்ளதா? நிரப்புகின்றீர்கள் தானே? அன்ன ஆகாரத்தில் தூய்மையை உறுதியாக கடைபிடிக்கின்றீர்களா? உறுதியா அல்லது அவ்வப்பொழுது அலட்சியமா அப்படின்னு பாபா கேட்குறாரு. உணவில் தூய்மை முழுமையாக இருக்கின்றதா? எனவேதான் பக்தர்களும் உணவில் விரதம் கையாளுகின்றார்கள். மூன்றாவது விரதம் கண் விழிப்பதில். இரவில் கண் விழிக்கின்றனர். பிராமணர்களாக நீங்களும் அறியாமை உறக்கத்திலிருந்து விழிக்கும் விரதம் எடுக்கின்றீர்கள். இடையிடையே அறியாமை உறக்கம் வருவதில்லையே, அறியாமை உறக்கம் வருவதில்லை என்றார். பக்தர்கள் உங்களை பின்பற்றுகிறார்கள். நீங்கள் உறுதியாக இருப்பதாலே தான் பின்பற்றுகிறார்கள். எப்பொழுதாவது அறியாமை, பலகீனம், சோம்பல், அலட்சியம் எனும் உறக்கம் வருவதில்லையே, இடையிடையே கண்ணை கட்டுகிறதா என்று பாபா கேட்கிறார். அமிர்த வேளையில் கூட சிலர் தூங்கி விழுகின்றார்கள். ஆனால் நம்முடைய நினைவார்த்தமாக பக்தர்கள் என்னவெல்லாம் காப்பி செய்கிறார்கள். என்ன ஆனாலும் விரதத்தை விடுவதில்லை. அந்த அளவிற்கு உறுதியாக இருக்கின்றார்கள். இன்றைய நாளில் பக்தர்கள் அன்ன ஆகாரத்தில் விரதம் இருக்கின்றார்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று? பிக்னிக் செய்வீங்களா அப்படின்னு பாபா கேட்கிறார். அவர்கள் விரதம் இருக்கின்றார்கள். நீங்கள் பிக்னிக் செய்வீர்களா? கேக் வெட்டுவீங்களா? நீங்கள் பிறந்ததிலிருந்தே விரதம் எடுத்தீர்கள். எனவே இன்று பிக்னிக் செய்யலான்றார் பாபா. பாப்தாதா குழந்தைகளிடம் இப்போது என்ன விரும்புகின்றார் தெரியுமல்லவா? மிக நல்ல சங்கல்பம் செய்கின்றீர்கள். அதனை கேட்க கேட்க மனம் மகிழ்கின்றதுன்றார். சங்கல்பம் வைக்கின்றீர்கள், ஆனால் பிறகு என்ன ஆகின்றது? எண்ணம் ஏன் பலவீனமாக ஆகின்றது? விரும்புகின்றீர்கள். பாபாவிடமும் அன்பு அதிகம் இருக்கு. 100% என்ன? 100% விட அதிகமாக அன்பு இருக்கின்றார். இது தந்தையும் ஏற்றுக்கொள்கின்றார். அன்பில் எல்லோருமே வெற்றி தான்றார். ஆனால் என்ன? பாப்தாதா பெரும்பான்மையான குழந்தைகளிடம் பார்த்தாரு. உறுதி பலகீனம் அடைய ஒரு காரணம்தான் இருக்கின்றார். ஒரே ஒரு வார்த்தை தான் அது. சிந்தியுங்க, அந்த ஒரு வார்த்தை என்ன? நீங்கள் உறுதிமொழி எடுக்கிறீங்க, ஆனால் அந்த உறுதியில் பலவீனம் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? உறுதி பலவீனம் அடைய ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு வார்த்தை தான் அது. அது என்ன? சிந்திங்க. அந்த ஒரு வார்த்தை என்ன? டீச்சர்கள் சொல்லுங்க, அந்த ஒரு வார்த்தை என்ன? பாண்டவர்கள் சொல்லுங்க, ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பாபா கேட்குறாரு. நினைவு விட்டது ஒரு வார்த்தை. அது என்ன? நான் அப்படின்றார் பாபா. நான் அபிமானத்திலும் வருகின்றது, பலவீனமாக்குவதற்கும் நான் என்ற வார்த்தை தான் வருதுன்றார் பாபா. நான் சொன்னது, நான் செய்தது, நான் நினைப்பது, நான் புரிந்தது, நானே சரி, அதுவே நடக்க வேண்டும், நான் இது, நான் எனும் அகந்தன்றார் பாபா. இது பூர்த்தி பெறாத பொழுது மனமுடைந்து போகிறது. என்னால் செய்ய இயலாது, மிக கடினம், என்னால் நடக்க முடியாது. இது உடல் உணர்வின் நான், இது மாறணுன்றார் பாபா.
நான் சுயமரியாதையும் நினைவூட்டுகிறது, நான் தேகாபிமானத்தையும் கொண்டு வருகிறது, நான் மனதை சிதைக்கவும் செய்கிறது, நான் மனதை மகிழ்விக்கவும் செய்கிறது என்றார். அபிமானத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? எப்போதாயினும் எவரிடமாவது சிறிதளவேனும் தேக உணர்வு அம்சம் வந்துவிட்டால் அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவரால் தனக்கு நிகழக்கூடிய அவமானத்தை பொறுத்து கொள்ள முடியாதென்றார். நான் எனும் அகந்தை இருந்தால் அவமானம் பொறுக்காது. யாரேனும் இது சரியில்லை, சிறிது பணிவாக இருங்கள் என்றாலும் அவமரியாதையாக உணர்வார்கள். இதுவே அபிமானம் என்பதனுடைய அடையாளம் என்றார் பாபா. குழந்தைகள் சிவராத்திரி நன்னாளில் ஆங்காங்கே சொற்பொழிவு செய்கின்றார்கள். அதில் ஆடு பலி கொடுப்பதை பற்றியும் சொல்கிறார்கள். குழந்தைகள் சொல்வது பாப்தாதாவிற்கு நினைவு வருதுன்றார். ஏன்னா ஆடு எப்படி கத்தும்? மே மே அப்படி கத்தும் இல்லையா? இப்படி மே மே என்று கத்தும் ஆடு. அவ்வாறு சிவராத்திரியில் நான் என்பதை பலி கொடுத்து விடுங்கள் என்று குழந்தைகள் சொற்பொழிவு ஆற்றுகிறார்கள். பாபா அதில் கேட்டு கேட்டு புன்னகை செய்கிறார். ஆகையினால இந்த நான் என்பதை நீங்களும் பலி கொடுங்கள் என்று பாபா சொல்கிறாரு. சரண்டர் செய்ய முடியுமா? தைரியம் இருக்கா என்று பாபா கேட்குறார். நாளை மாயை வலம் வரும். மாயாவிற்கும் உங்கள் மேலே ரொம்ப அன்பு இருக்கின்றார். ஏன்னா இப்பொழுதெல்லாம் அனைவரும் கோலாகலமாக சேவைக்கான திட்டம் போடுகின்றீர்கள். சேவையை கோலாகலமாக துரிதமாக செய்கின்றீர்கள் என்றால் முழுமையான முடிவிற்கான நேரம் அருகே வருவதாகின்றார். சொற்பொழிவு செய்துவிட்டு வந்தோம் என்று நினைக்கின்றீர்கள், நேரத்தை அருகே கொண்டு வருகின்றீர்கள் என்றார். சேவை நன்கு செய்கின்றீர்கள். பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். ஆனால் பாப்தாதா பார்க்குறாரு, செய்தி தருகின்றீர்கள், செய்தியுடன் முழுமைக்கு தயாராக இருக்கின்றீர்களா? தயாரா? விநாசத்தை அழைக்கின்றீர்களா? தயாரா? விநாசத்தை அழைக்கின்றீர்கள் என்றால் தயார்தானே? தாதி கேள்வி கேட்குறாங்க. வெகு விரைவில் பிரத்யக்ஷம் ஏற்படக்கூடிய அளவிற்கு என்ன திட்டம் திட்டலாம் என்று பாப்தாதா கிட்ட தாதி கேட்குறாங்க. அதுக்கு பாப்தாதா சொல்கிறாங்க, பிரத்யக்ஷம் இரண்டாவது விஷயம். அதற்கு முன்பு ஸ்தாபனை செய்பவர்கள் எவரடியா? திரையை விளக்கலாம். ஒருவர் காதையும் ஒருவர் தலையும் அலங்கரித்து கொண்டிருக்கின்றீர்களா? தயாரா? அதான் பாபா என்ன சொல்கிறான்னா, திரையை விளக்கும் பொழுது முழுமையாக நீங்கள் உங்களை நீங்கள் அலங்கரித்து கொள்ளவில்லை, முழுமையாக நீங்கள் மாறலை அப்படின்னா திரையை விளக்கிட்டால் அது நல்லா இருக்குமா அப்படின்னு பாபா கேட்குறார். நீங்கள் தயாராக ஆகிவிடுவீர்களா? தேதி சொல்லுகின்றார். அப்படி முழுமையாக உங்களை நீங்கள் சம்பூர்ண தூய்மையாக ஆக்கி கொள்வதற்கான ஒரு தேதி சொல்லுங்கள். இந்த மாதத்திற்குள் செய்தி தர வேண்டும். அவ்வாறு அனைவரும் எவரடியா? குறைந்தபட்சம் பாபா என்ன சொல்கிறாரு, 16,000 தயாரா அப்படின்னு பாபா கேட்குறார். குறைந்தபட்சம் 16,000 தயாராகி இருக்கணுன்றார். எவரடி ஆகிவிட்டால் பாப்தாதா டச் செய்வார், கைத்தட்ட வைப்பார். இயற்கை தன் வேலையை ஆரம்பிக்கின்றார். அறிவியலும் தன் வேலையை ஆரம்பிக்கும். பாப்தாதாவிற்கு கைத்தட்ட வைப்பதில் நேரம் அதிகமாகாது. தேதி சொல்லுங்க, அனைவரோடும் கேளுங்கன்றார். பாருங்க, ஆகியே தீர வேண்டும். ஆனால் சொன்னபடி ஒரு நான் எனும் சொல்லை முழுமையாக மாற்றினால்தான் தந்தையுடன் நீங்கள் செல்வீர்கள். இல்லையில் பின்னால் தான் வர நேரிடும். எனவேதான் பாப்தாதா இன்னும் கதவை திறக்கவில்லை என கூடவே செல்ல வேண்டென்றார். பிரம்மா பாபா குழந்தைகள் அனைவரிடமும் கதவை திறக்க தேதி கொடுங்கள் என்று கேட்கின்றார். கதவை திறக்க வேண்டும் அல்லவா? நடத்த வேண்டும் என்று கொண்டாடுவதென்றால் மாறுவதாகின்றார். கேக்கு மட்டும் வெட்டினால் போதாது, நான் என்பதை நீங்கள் அழிக்க வேண்டும். கலந்து பேசி ஒரு தேதி சொல்லுகின்றார். தேதி குறிக்காமல் எந்த செயலும் நடைபெறாது. மகாரதிகள் முதலில் கூடி தேதி குறியுங்கள், பிறகு எல்லோரும் பின்பற்றுவார்கள். பின்பற்றுபவர்கள் தயாராக இருக்கின்றனர். நீங்கள் தைரியம் வைத்தால் சக்தி கிடைத்து விடுன்றார். இப்பொழுது ஊக்கம் உற்சாகம் வைத்தீர்கள், எல்லாம் தயாராகிவிட்டது. அவ்வாறே முழுமை பெற திட்டம் போடுங்க. கர்மாத்தீத் ஆகியே தீர்வோம் என எண்ணம் வையுங்கள். செய்தே தீர்வோம், நடந்தே ஆக வேண்டும். விஞ்ஞானிகளின் சப்தமும் விநாசம் செய்பவர்களின் சப்தமும் பாபாவினுடைய காதுகளில் விழுகின்றதென்றார். அவர்களும் ஏன் நிறுத்துகின்றீர்கள் என்று கேட்கிறார்கள். அட்வான்ஸ் பார்ட்டினரும் தேதி குறியுங்கள் என்று சொல்கிறார்கள். பிரம்மா பாபாவும் தேதி குறியுங்கள் என கூறுகின்றார். இது குறித்து மீட்டிங் வையுகின்றார். பாப்தாதாவால் இவ்வளவு துக்கம் பார்க்க முடியவில்லை. முதலில் சக்திகள் பாண்டவர்கள்
உங்களுக்கு தேவதா ரூபத்தில் இரக்கம் வரணுன்றார். எவ்வளோ கூக்குரல் போடுகின்றார்கள். இந்த கூக்குரலின் ஒலி உங்கள் காதுகளில் கேட்க வேண்டும். காலத்தின் அரைக்கூவல் என நிகழ்ச்சி செய்கின்றீர்கள் அல்லவா? இப்போது பக்தர்களின் கூக்குரலை, துக்கப்படுபவர்களின் கூக்குரலை நீங்கள் கேளுங்க. சேவையிலே முதல் நம்பர் நன்றாக செய்கின்றீர்கள். பாப்தாதா அதற்கு சான்றிதழ் தருகின்றார். ஊக்கம் உற்சாகம் நன்றாக இருக்கிறது. இப்போது சிறிதளவேனும் கூக்குரலை கேளுங்க. பாவம் கதறுகின்றார்கள். மனதின் ஆழத்திலிருந்து கூக்குரல் போடுகின்றார்கள், அல்லல் படுகின்றார்கள். விஞ்ஞானிகளும் எப்பொழுது எப்பொழுது என கூச்சலிடுகின்றார்கள். சரி என்று கேக் வெட்டுங்க, நாளையிலிருந்து கூக்குரலை கேளுங்க. கொண்டாடுவதே சங்கமயுகத்தின் மங்களன்றார். ஒருபுறம் கொண்டாடுங்க, மறுபுறம் ஆத்மாக்களை நீங்கள் உருவாக்குங்கன்றார். உங்களுடைய பாடல் என்ன? துயரப்படுபவர்களுக்கு சிறிதேனும் இரக்கம் காண்பியுங்கள். உங்களையன்றி வேறு யாரும் இரக்கம் காட்ட முடியாது என்பதுதானே. எனவே இப்பொழுது சமயத்திற்கு ஏற்ப இரக்கத்தின் மாஸ்டர் கடலாக ஆகுங்கள்ன்றார். தன் மீதும் பிறர் மீதும் இரக்கம் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த சொரூபத்தில் கலங்கரை விளக்காகி பல வண்ண ஒளி கதிர்களை பரவ செய்யுங்கள். அகிலமெங்கும் பிராப்தி இல்லாத ஆத்மாக்களுக்கு பிராப்தியினுடைய அஞ்சலி தாருங்கள். சாட்சாத் தந்தையை வெளிக்காட்டும் மூர்த்திகளான அனைத்து சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கும் சதா ஊக்கம் உற்சாகத்தில் இருந்து தந்தையின் அருகே உள்ள ஆத்மாக்களுக்கு சதா ஒவ்வொரு அடியும் பாபாவிற்கு சமமாக எடுத்து வைக்கும் குழந்தைகளுக்கு, நாலாபுறமும் உள்ள பிறந்த நாளுக்கு பாத்திரமான பிராமண குழந்தைகளுக்கு, என்றும் ஏகாக்கிரத சக்தியில் நிரம்பியுள்ள ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள், பல கோடி மடங்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ன்றார் பாபா. அன்பிலும் அன்பான அவைக்த பாப்தாதா தன்னுடைய கமல கரங்களால் சிவஜெயந்தி கொடியேற்றி பின் அனைவரும் தங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டீர்கள். ஆனால் அகிலமே உலக உருண்டை மீது நின்று கொண்டு உங்கள் அனைவருடைய முகத்திலும் பாபாவின் திருவுருவ கொடியை பார்க்க வேண்டும். அந்த நாளை வெகு விரைவில் நீங்கள் கொண்டு வாங்கன்றார். இந்த துணிக்கொடி நிமித்தமாக இருக்கிறது. ஆனால் குழந்தைகளான உங்களுடைய ஒவ்வொருவர் முகத்திலும் பாபாவினுடைய சித்திரம் தென்பட வேண்டும். அத்தகைய கொடியை நீங்கள் பறக்க விடுங்கள். அந்த நாளும் வெகு 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 விரைவில் கொண்டு வர வேண்டும். வரும் அப்படின்றார் பாபா. மருதானம் எல்லைக்கப்பாற்பட்ட ராயல் ஆசைகளிலிருந்து விடுபட்டு சேவை செய்பவராகி தன்னலமில்லாத சேவாதாரி ஆகுக. எல்லைக்கப்பாற்பட்ட ராயல் ஆசைகளிலிருந்து விடுபட்டு சேவை செய்பவராக ஆகி தன்னலமில்லாத சேவாதாரி ஆகுக. விளக்கம்: பிரம்மா பாபா கர்ம பந்தனமில்லாது விடுபட்டு வாழ்ந்து காண்பித்தார். சேவை மற்றும் அன்பினை தவிர வேறு எந்த பந்தனமும் இல்லை. சேவையில் ஏற்பட எல்லைக்குட்பட்ட ராயல் ஆசைகளும் கணக்கு வழக்கெனும் கயிற்றில் கட்டிவிடும். உண்மையான சேவாதாரி இதிலிருந்து விடுபட்டிருப்பார். தேகபந்தனம், உறவுகளின் பந்தனம், சேவையில் சுயநலம், இவைகளும் பந்தனம் எனும் துயரத்தில் தள்ளுன்றார். அப்படி தள்ளக்கூடிய கயிறு அப்படின்றார். இது போன்ற ராயலான கணக்கு வழக்கெனும் பந்தன கயிற்றிலிருந்து விடுபட்டு தன்னலமில்லாத, அதாவது சுயநலமில்லாத சேவாதாரியாக ஆகுக. ஸ்லோகன்: வாக்குறுதிகளை கோப்புகளில் சேர்த்து வைக்காமல் செய்து முடித்து காண்பியுங்கள்ன்றார். ஓம் சாந்தி.